ஹலோ நருட்டோ ரசிகர்களே. இன்னைக்கு நாம நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கன ஒரு கதைய பத்தி தான் பேச போறோம். ஆமாங்க, நம்ம நருட்டோ உசுமாகியோட கதை தான். வருஷங்கள் பல கடந்தாலும் இன்னைக்கும் ஏன் நருட்டோ ட்ரெண்டிங்ல இருக்கு? ஏன் புதுசா வர அனிமே ரசிகர்கள் கூட நருட்டோவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க? வாங்க, அதுக்கான காரணத்தை அலசி ஆராயலாம். நருட்டோ வெறும் ஒரு அனிமே கிடையாது, அது ஒரு எமோஷன். கோனோஹா கிராமத்துல எல்லோராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு சின்ன பையன், அவனுக்குள்ள இருந்த நைன் டெய்ல்டு ஃபாக்ஸால எல்லாரும் பயந்து ஒதுக்குன ஒரு பையன், அதே கிராமத்தோட ஹீரோவா ஹோகாகேவா மாறுறது தான் இந்த கதை. இந்த பயணம் சாதாரணமான பயணம் இல்ல. இதுல நட்பு இருக்கு, துரோகம் இருக்கு, காதல் இருக்கு, தியாகம் இருக்கு, வலிகள் இருக்கு, சந்தோஷங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் நருட்டோவோட கதையில நாம பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்துல நருட்டோ ஒரு குறும்புக்கார பையன். யாருமே அவனை மதிக்க மாட்டாங்க. அவனுக்குன்னு இருந்த ஒரே ஆள் அவனோட டீச்சர் இருக்கா சென்சே தான். ஆனா நருட்டோ துவண்டு போயில்ல. நான் ஒரு நாள் ஹோகாகேயாவேன், எல்லாரையும் என்ன திரும்பி பார்க்க வைப்பேன்னு ஒரு சபதம் எடுக்கிறான். அந்த ஒரு வரி, அந்த ஒரு கனவு அவனோட வாழ்க்கையையே மாத்துது. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம கனவை மட்டும் கைவிட்டுடக்கூடாதுங்கிறத நருட்டோ நமக்கு சொல்லிக் கொடுக்கறான். அடுத்து டீம் 7. நருட்டோ, சசுகே, சகுரா, அப்புறம் அவங்களோட மாஸ்டர் ககாஷி சென்சே. இந்த 4 பேரும் சேர்ந்து உருவாக்குன கெமிஸ்ட்ரி வேற லெவல். நருட்டோவும் சசுகேவும் முதல்ல எதிரிகளா இருந்தாலும் போக போக ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியா, அப்புறம் உயிர் நண்பர்களா மாறுறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாசம், அந்த பிணைப்பு, கதையோட மையமே அதுதான். சசுகே பழி வாங்கறதுக்காக கிராமத்தை விட்டு போன பிறகும் நருட்டோ அவனை திரும்ப கூட்டிட்டு வரணும்னு போராடுறான். நண்பனுக்காக எதையும் செய்வேங்கிற அவனோட குணம் நம்ம மனசை தொடும். சக்குரா, ஆரம்பத்துல பலருக்கும் சக்குராவை பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா அவளோட கேரக்டர் டெவலப்மெண்ட் அபாரமானது. அவ வெறும் அழுகிற பொண்ணா இல்லாம ஒரு பவர்ஃபுல் மெடிக்கல் நிஞ்சாவா, சுனாடியோட மாளவியா தன்னை மாட்டிக்கிறா. அவளோட விடாமுயற்சி பெண்கள் நினைச்சா எதையும் சாதிக்கலாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ககாஷி சென்சே, அந்த மாஸ்க் போட்ட மர்ம மனிதர். அவளோட கடந்த காலம் ரொம்ப சோகமானது. ஆனா அதையெல்லாம் தாண்டி டீம் 7க்கு ஒரு நல்ல குருவா, ஒரு வழிகாட்டியா இருக்காரு. அவரோட கூலால ஸ்டைலுக்கும் அவரோட டீச்சிங்ஸ்க்கும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ். நருட்டோ கதையில ஹீரோக்கள் மட்டும் இல்ல, வில்லன்களும் ரொம்ப பவர்ஃபுல்லா வடிவமைக்கப்பட்டிருப்பாங்க. வெறும் கெட்டவங்கன்னு சொல்லாம ஒவ்வொரு வில்லனுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கும், ஒரு வழி இருக்கும். அகட்சுகி அமைப்பை எடுத்துக்கோங்க. பெயின், இட்டாச்சி, ஒபிட்டோ, இவங்க ஒவ்வொருத்தரோட நோக்கமும் அவங்க ஏன் அந்த பாதைக்கு தள்ளப்பட்டாங்கங்கிறதும் ரொம்ப ஆழமா சொல்லப்பட்டிருக்கும். இட்டாச்சி உச்சிஹா, இந்த பேரை கேட்டாலே பல பேருக்கு புல்லரிக்கும். தன் தம்பி சசுகேக்காகவும் தன் கிராமத்துக்காகவும் தன்னை ஒரு துரோகியா காட்டிக்கிட்டு சொந்த குலத்தையே அழிச்ச ஒரு தியாகி அவன். அவனோட கதை நருட்டோ சீரீஸ்லயே ரொம்ப உருக்கமான ஒரு பகுதி. எது சரி எது தப்புங்கிற கேள்விய நம்ம மனசுல எழுப்போம். பெயினோட கதை இன்னொரு பக்கம். போரால் தன்னோட எல்லாத்தையும் இழந்த அவன் அமைதியை கொண்டு வர வன்முறையை கையில் எடுக்கிறான். அவனோட சித்தாந்தம் நருட்டோவோட சித்தாந்தத்தோட மோதிர இடம் இந்த சீரீஸோட ஹைலைட். உண்மையான அமைதினா என்னங்கிற ஒரு பெரிய தத்துவத்தையே அந்த ஆர்க் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நருட்டோவோட வெற்றிக்கு இன்னொரு முக்கிய காரணம் அதுல வர்ற சண்டை காட்சிகள். வெறும் அடிதடி இல்லாம ஒவ்வொருத்தரோட நெஞ்சுட்சு, கென்காய், டாக்டிக்ஸ்னு ரொம்ப பிரமாதமா இருக்கும். ராசென்கான், சிடோரி, ஷேரிங்கான், பைகாகுஹன், சேஜ் மோடுன்னு ஒவ்வொரு டெக்னிக்கும் நமக்கே கத்துக்கணும்னு தோணும். நருட்டாம் வர்சஸ் பெயின், சசுகே வர்சஸ் இட்டாச்சி, கை வர்சஸ் மடாரா, இந்த மாதிரி சண்டைகள்லாம் இன்னைக்கும் யூடியூப்ல மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது. நருட்டோ நமக்கு வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கொடுக்கல, நிறைய வாழ்க்கை பாடங்களையும் சொல்லிக் கொடுக்குது. விடாமுயற்சி, நட்பு, தியாகம், மன்னிப்பு, அமைதி, குடும்பத்தோட முக்கியத்துவம்னு பல விஷயங்களை நம்ம மனசுல பதிய வைக்குது. என்னைக்கும் முயற்சியை கைவிடாதேங்கிற நருட்டோவோட தாரக மந்திரம் நம்மில் பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அது மட்டும் இல்லாம நருட்டோவோட உலகம் ரொம்ப பெருசு. கோனோஹா, சாண்ட் வில்லேஜ், மிஸ்ட் வில்லேஜ்னு பல கிராமங்கள், பல குலங்கள், பல கதைகள். ஜிராயா சென்சேயோட வாழ்க்கை, மினாட்டோ மற்றும் குஷினாவோட தியாகம், ராக்லீயோட ஹார்ட் ஒர்க், ஷிகமாருவோட புத்திசாலித்தனம்னு ஒவ்வொரு கேரக்டரும் தனித்துவமானது.
அதனால தான் வருஷங்கள் பல ஆனாலும் நருட்டோவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ நருட்டோவோட கதை முடிஞ்சானும் அவனோட பையன் போருட்டோவோட கதை தொடருது. ஆனா அப்பா தான். நருட்டோவோட இடம் எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஒரு அனாதையா யாருமே மதிக்காத ஒரு பையனா இருந்து உலகத்தையே காப்பாத்துற ஒரு ஹீரோவா மாறின அவனோட கதை எப்பவுமே நம்ம மனசை விட்டு நீங்காது. இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ்னு எல்லாத்துலயும் நருட்டோ தான் ட்ரெண்டிங். அந்த எடிட்ஸ், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நம்மள திரும்ப திரும்ப அந்த உலகத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது. அதனால தான் ஒரு ஜெனரேஷனை தாண்டி இன்னைக்கும் நருட்டோ எல்லாராலையும் கொண்டாடப்படுறான். நீங்க நருட்டோ ஃபேனா இருந்தா உங்களுக்கு இந்த கதையில பிடிச்ச விஷயம் என்ன? உங்க ஃபேவரட் கேரக்டர் யாரு? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நருட்டோவை பத்தி இன்னும் நிறைய பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.